முதலிரவு அறைக்குள் சென்ற மணமக்கள். காலையாகியும் திறக்கப்படாத கதவு. என்ன நடந்தது மணமக்களுக்கு? பார்க்கலாம் இந்த தொகுப்பில். உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தி நகரில் உள்ள சாதர்கஞ்ச் என்ற கிராமத்தை சேர்ந்தவர் பிரதீப். இவருக்கு திருமணம் செய்ய முடிவு செய்த பெற்றோர் அதே பகுதியை சேர்ந்த ஷிவானி என்ற பெண்ணை பேசி முடித்தனர். கடந்த சனிக்கிழமையன்று இவர்களுக்கு இரு வீட்டாரும் தடபுடலான திருமணத்தை செய்தார்கள். அன்றைய தினம் மணமகனின் வீட்டில் தம்பதிக்கு திருமணத்திற்கு பிந்திய சடங்குகள் நடந்து முடிந்தன. அன்று இரவே மணமக்களுக்கு முதலிரவு ஏற்பாடும் செய்யப்பட்டது. இதையடுத்து மணமகனும் மணமகளும் தங்களது அறைக்கு சென்றனர். ஆனால் மறுநாள் காலை புதுமண தம்பதியினர் தங்களது அறைக்கதவை திறக்கவே இல்லை. நீண்ட நேரமாகவே இருவரும் கதவை திறக்காததால் சந்தேகமடைந்த உறவினர்கள் புதுமண தம்பதியினர் படுத்திருந்த ரூம் கதவை தட்டினார்கள். ஆனால் பல முறை தட்டியும் கதவை இருவருமே திறக்கவில்லை. இதனால் பயந்து போன குடும்பத்தினர் வீட்டின் கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே சென்று பார்த்தபோது படுக்கையில் புதுப்பெண் ஷிவானி சடலமாக கிடந்துள்ளார். அங்கிருந்த ஃபேனில் மணமகன் பிரதீப் தூக்கில் தொங்கிக் கொண்டிருந்தார். இதை கண்டு அலறிய குடும்பத்தினர் உடனடியாக போலீசாருக்கு தகவல் கூறினார்கள். போலீசாரும் விரைந்து வந்து மணமக்களின் சடலங்களை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பிவிட்டு விசாரணையை துவங்கியுள்ளனர். முதல் கட்ட விசாரணையில் மனைவியை கழுத்தை நெரித்து கொன்றுவிட்டு மணமகன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது உறுதியாகியுள்ளதாக போலீசார் கூறியுள்ளனர். மேலும் திருமணத்திற்கு முந்தைய உறவுகள் தொடர்பான பிரச்சனையா அல்லது வேறு ஏதேனும் கள்ளக்காதல் விவகாரமா என்பது குறித்து இருதரப்பு பெற்றோரிடமும் விசாரணை நடத்தி வருவதாக போலீசார் கூறியுள்ளனர். இது குறித்து பிரதீப்பின் மூத்த சகோதரர் தீபக் குமார் பேசும்போது, திருமணத்தின் போது எல்லாமே சுமூகமாக நடந்தது. தம்பதியினர் குடும்பத்தினருடன் ஒன்றாக சேர்ந்துதான் இரவு உணவு சாப்பிட்டார்கள். சாப்பிட்டுவிட்டு ரூமுக்கு சென்றனர். ஆனால் அங்கு என்ன நடந்தது என்பது யாருக்கும் தெரியாது. மறுநாள் ரிசப்ஷன் என்பதால் அதற்கான காய்கறிகள் வாங்க காலையில் கிளம்பி சென்ற போதுதான் அறைக்கதவு திறக்காமலேயே இருந்தது சந்தேகத்தை கிளப்பியது என்றார். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ள நிலையில் போலீசார் இது குறித்து தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். விசாரணையின் முடிவில்தான் கொலைக்கான காரணம் என்ன என்பது தெரியவரும்.